அவர்கள் படிக்கிற கல்வி வேறு மாதிரியாக இருக்கிறது, அவர்கள் காதல் வேறு மாதிரியாக இருக்கிறது, உறவுகளை கையாள்வதில் பெரிய பிரச்சனையை சந்திக்கிறது. அதாவது திருமணம், நீண்ட கால ரிலேஷன்ஷிப் பற்றி எந்த கவலையும் இல்லாத மிக குறுகிய கால காதல் அல்லது ஈர்ப்பை தான் இந்த வார்த்தைகளை கொண்டு ஜென்சி குறிப்பிடுகிறார். சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு உறவுமுறை இருக்கிறது. அது நட்பா காதலா என்று தெளிவாக வரையறுக்கப்படாத ஒரு உறவு. பெஞ்சிங், ஒருவரை காத்திருப்பு பட்டியலில் வைத்திருப்பது போல நடத்துவது. ஃப்ளர்ட்டிங்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா இரண்டின் கலவையான உறவு. தொடர்ந்து நெருக்கமா காதல் உணர்வு இருப்பது போல பேசக்கூடிய ஒரு உறவு. நம்ம க்ளோஸ் ஆகிறோம் அப்படின்னா உனக்கு ஒரு ஹாப்பினஸ், எனக்கு ஒரு ஹாப்பினஸ், அவ்வளவுதானே தவிர அதை தாண்டி உனக்கும் எனக்கும் வேற எதுவுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் மாதிரி இப்ப போய்கிட்டு. ஜென்சி தலைமுறைக்கு உலவும் இந்த 9 வார்த்தைகளை பற்றி தெரியுமா? இப்படியும் கூட நடக்குமா? ஜென்சி தலைமுறையின் இன்னொரு பக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பேச போறேன். ஜென்சி, ஆல்ஃபா, பீட்டா இது எல்லாமே அறிவியலில் நாம் படித்த ஒரு சில உயிரினங்கள். இருசல் உயிரினங்களின் பெயர்களை போல இருக்கிறதா? இல்லை. இவை தான் இன்றைய தலைமுறையினருக்கு சூட்டப்பட்டுள்ள பெயர்கள். ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு விதமான குணநலன்கள் இருக்கும். காலங்காலமாக இருந்து வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் உடைத்து அதிர்ச்சியை ஏற்படுத்துவார்கள் இந்த புதிய தலைமுறையினை சேர்ந்தவர்கள். இது இன்றைய ஜென்சி, ஆல்ஃபா, பீட்டா தலைமுறையில் மட்டுமல்ல, இதற்கு முந்தைய தலைமுறையிலும் இது நடந்திருக்கு. இதுதான் மனித குலத்தின் பரிணாம வளர்ச்சி. பொதுவாக தலைமுறைகளுக்கு பெயர் சூட்டக்கூடியது வழக்கம். காலங்காலமாக இந்த வழக்கம் நடைமுறையில் இருந்துக்கிட்டு தான் வருது. 1928 to 1945 காலகட்டத்தில் பிறந்தவர்களை சைலண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அமைதியானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1946 to 1964 காலகட்டத்தில் பிறந்தவர்களை பேபி பூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1965 to 1980 காலகட்டத்தில் பிறந்தவர்களை ஜென்ரேஷன் எக்ஸ், அதாவது ஜென் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1981 to 1996 காலகட்டத்தில், அதாவது 2000ஆவது ஆண்டை ஒட்டி பிறந்தவர்களை மில்லினியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஜென் ஒய் அப்படின்னு அவர்களுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது. 1997 to 2012 காலகட்டத்தில் பிறந்தவர்கள் தான் ஜென்சி, அதாவது ஜென் இசட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தலைமுறை தான் இப்போ ஆண்டுகிட்டு இருக்காங்க. 2013 to 2024 காலகட்டத்தில் பிறந்தவர்களை ஜென்ரேஷன் ஆல்ஃபா, அதாவது ஜென் ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு அடுத்த ஒரு தலைமுறை உருவாகி இருக்கு. இதற்கு பெயர் ஜென்ரேஷன் பீட்டா, அதாவது ஜென் ஃபீட்டா அப்படின்னு சொல்கிறோம். 2025 2039 வரை பிறக்கக்கூடிய தலைமுறைகளை சேர்ந்தவர்களுக்கு தான் இந்த ஜென் ஃபீட்டா அப்படிங்கிற பேர் சூட்டப்பட்டிருக்கு. இப்போது ஜென்சி தலைமுறை பற்றி தான் நிறைய நம்ம பேச போகிறோம். காரணம், இதுதான் தொழில்நுட்பத்தை முதல்ல உள்வாங்கி பிறந்த தலைமுறையாக இருக்காங்க. இணையம், ஸ்மார்ட் ஃபோன், சமூக ஊடகங்களில் வளர்ந்த தலைமுறை இப்போது பள்ளி கல்லூரிகளில் படித்து கொண்டிருக்கும் தலைமுறை, அலுவலகங்களில் நுழைந்து வேலை செய்ய தொடங்கி இருக்கும் தலைமுறை. 2025ஆம் ஆண்டில் வேலை செய்யும் மக்கள் தொகையில் 27% பேர் ஜென்சி தலைமுறை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. இந்த ஜென்சி தலைமுறை இதற்கு முன் இருந்த தலைமுறையினருக்கு கிடைக்காத பல வசதிகளையும் அவர்கள் எதிர்கொள்ளாத பல பிரச்சனைகளை ஒரு சேர அவர்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பேர் உண்மையாக இருக்குது. கலாச்சாரங்களை உடைக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கை முறை இன்று உள்ள தலைமுறைக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. தொழில்நுட்பங்களை முதலில் பார்த்தவர்கள் என்பதால் அதில் அகப்பட்டு கொண்டு வெளிவர முடியாமல் தவித்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்கள் படிக்கிற கல்வி வேறு மாதிரியாக இருக்கிறது, அவர்கள் காதல் வேறு மாதிரியாக இருக்கிறது, உறவுகளை கையாள்வதில் பெரிய பிரச்சனையை சந்திக்கிறது. ஒரு தரப்பு எல்லாவற்றையும் ஈஸியாக கடந்து போகிறது அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னொரு தரப்பு எல்லாவற்றையும் மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொள்கிறது அப்படிங்கிற பேரும் அவர்களுக்கு இருக்குது. இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் தீவிரமாக வாழக்கூடிய இந்த தலைமுறை பிறருடன் தங்களை ஒப்பிட்டு கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கவலை, மன அழுத்தம், தனிமை உணர்வு போன்ற உளவியல் சிக்கலை சிக்கி தவிக்கிறது இந்த ஜென்சி தலைமுறை. மொபைல், கணினி பயன்பாடு அதிகமாக இருப்பதால் தூக்க பிரச்சனைகள், கவனச்சிதறல்கள் போன்றவை இந்த தலைமுறையினருக்கு பெரிய பாதிப்பாக உருவாகி இருக்கு. பெரும்பாலும் இவர்கள் மனிதர்களோடு தொடர்பில் இருப்பதை விட கேட்ஜெட்டோடு தொடர்பில் இருப்பது தான் அதிகமாக இருக்கிறது. எதையும் வெளிப்படையாக பேசுவது அவர்களுக்கு சிக்கலாக இருக்கிறது. அதே நேரம் இவர்களுக்கு தொழில்நுட்ப அறிவு அதிகமாக இருக்கிறது. புதிய விஷயங்களை விரைவாக கற்றுக்கொள்கிறார்கள். உலகளாவிய தகவல்களை எளிதாக அணுகுகிறார்கள். சமூக பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வு அதிகம் உள்ளது. அரசியல் மாற்றங்களை உருவாக்கும் அளவுக்கு வல்லமை மிக்கவர்களாக இன்றைய ஜென்சி தலைமுறை உருவாகி இருக்கிறார்கள். ஜென்சி தலைமுறையின் வாழ்க்கைக்குள் நுழைந்து பார்த்தால் உண்மையிலேயே நமக்கு பல அதிர்ச்சிகள் காத்திருக்கு. அவர்களுடைய நட்பு, காதல் எல்லாமே விசித்திரமாக இருக்குது.
அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்மை பதற வைக்குது. கடந்த தலைமுறையை ஐயோ அப்படின்னு வாய்ப்பிழக்க வைக்கக்கூடிய வகையில், அதிர்ச்சியை தரக்கூடிய வகையில் மிக எளிதாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படி தான் சொல்ல தோணுது. அப்படி மூத்த தலைமுறைக்கு அதிக அதிர்ச்சியை உருவாக்கக்கூடிய 9 வார்த்தைகளை பற்றி தான் இப்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஜென்சி தலைமுறை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய முதல் வார்த்தை அப்படின்னா ஃபில்லிங். அதாவது திருமணம், நீண்டகால ரிலேஷன்ஷிப் பற்றி எந்த கவலையும் இல்லாத மிக குறுகிய கால காதல் அல்லது ஈர்ப்பை தான் இந்த வார்த்தைகளை கொண்டு அவர்கள் இந்த ஜென்சி குறிப்பிடுகிறார்கள். அதே போல் இந்த தலைமுறையின் வாழ்க்கையில் சுச்சுவேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு உறவுமுறை இருக்கிறது. அது நட்பா காதலா என்று தெளிவாக வரையறுக்கப்படாத ஒரு உறவு. இருவருக்கும் நெருக்கமாக, அதாவது அவங்க 2 பேருமே, அந்த ஆணும் அந்த பெண்ணும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் நாங்கள் காதலர்கள் கிடையாது அப்படின்னு, நாங்கள் காதலர்கள் அப்படின்னு உறுதிப்படுத்திக்க மாட்டாங்க. தெளிவற்ற இந்த உறவு நிலைக்கு தான் சுச்சுவேஷன்ஷிப் அப்படின்னு இந்த ஜென்சி தலைமுறை பேர் சூட்டியிருக்கு. 3வதாக ஒரு வார்த்தை இருக்குது, கம்யூனிகேஷன்ஷிப். அதிகாரப்பூர்வமான காதல் உறவு இல்லாமல் தொடர்ந்து உரையாடுகிற நெருக்கமான தொடர்பு, தினமும் மெசேஜ் பண்ணக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதாவது ஃபோன் பண்ணி மணிக்கணக்கில் அவங்க பேசுவாங்க, ஆனால் காதல் உறவாக அதை உறுதி செய்யாமல் அவர்கள் இருப்பது தான் சுச்சுவேஷன்ஷிப் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இந்த வார்த்தை இணையத்தில் கம்யூனிகேஷன்ஷிப் அப்படின்னு பெருமளவு பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தையாகவும் இப்போ மாறி போயிருக்கு. ஜென்சி பயன்படுத்தக்கூடிய 4வது முக்கியமான வார்த்தை பெஞ்சிங். இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஒருவரை காத்திருப்பு பட்டியலில் வைத்திருப்பது போல நம்ம நடத்துவது. அவரிடமும் முழுமையாக நம்ம தொடர்பை ஸ்டாப் பண்ணிக்க மாட்டோம், நிறுத்த மாட்டோம். அப்போ நம்ம பேசிப்போம். இது மற்றவர்களுக்கு ஒரு குழப்பத்தையும் ஒரு ஏமாற்றத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு உறவாக தான் இருக்கும். பெண்கள் மட்டுமில்லை, ஆண்களும் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், இப்போ நம்ம ஒரு பொண்ணுகிட்ட லவ் அப்ரோச் பண்ணுறோம், அதில் ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட லவ் அப்ரோச் பண்ணுது அப்படின்னா நம்ம எஸ்ஸும் சொல்ல மாட்டோம், நோவும் சொல்ல மாட்டோம். ஆனால் பேசிக்கிட்டு இருப்போம். டெய்லியும் இருக்கலாம், விட்டு விட்டு கூட இருக்கலாம். வாரத்தில் 2 நாள், வாரத்தில் 3 நாள் நம்ம சேட் பண்ணியோ வாட்டவர் ஃபோன் பண்ணியோ பேசிக்கிட்டு இருப்போம். அவங்களும் ஈடுபாடோடு பேசுவாங்க, நம்மளும் ஈடுபாடோடு பேசுவோம். இப்போ நம்ம லவ் பண்ணிக்கிட்டு இருப்போம், அவங்களும் மேபி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நம்ம ஒரு வெயிட்டிங்கில் வைப்போம், அவங்களும் நம்மளை வெயிட்டிங்கில் வைப்பாங்க. இந்த வெயிட்டிங்கில் வச்சுக்கிறது பேர் தான் பெஞ்சிங் அப்படின்னு சொல்கிறது. ஜென்சி பயன்படுத்தக்கூடிய 5வது முக்கியமான வார்த்தை ஃப்ளட்டேஷன்ஷிப். அதாவது ஃப்ளட்டிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளட்டிங்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா, 2 கலவையான உறவு. இது தொடர்ந்து நெருக்கமாக காதல் உணர்வு இருப்பது போல பேசக்கூடிய ஒரு உறவு. ஆனால் அதிகாரப்பூர்வ காதல் உறவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் இதோட பொருள். எப்படி அப்படின்னா, டபுள் மீனிங்காக, செக்ஷுவலாக, மனசை வருடுற மாதிரி, வாட்டவர் என்ன வேணாலும் ரொம்ப க்ளோஸாக டச்சிங் மட்டும் இருக்காது, மற்ற எல்லாமே பேசிப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஃப்ளட்டேஷன்ஷிப். 6வது கேஷுவல் டேட்டிங். ஒருவர் அறிந்து கொள்வதற்காக சந்தித்து பழகுவது. உடனடியாக நீண்டகால உறவு அல்லது திருமண நோக்கம் இருக்க வேண்டிய அவசியமும் தேவையும் இந்த டேட்டிங்கில் இருக்காது. இந்த உறவு ஒப்பீட்டு அளவில் சுதந்திரமாக இருக்கும் அல்லது 2 பேருடைய தனி மனித உரிமையிலும் ஒருவர் தலையிட மாட்டாங்க அப்படின்னு தான் தெளிவாக அதில் சொல்லிக்குது. அதாவது எப்படின்னா, வாங்க பழகலாங்கிற மாதிரி தான். நம்ம டெய்லியும் பீச்சுக்கு போகலாம், டெய்லியும் பார்க்குக்கு போகலாம், படத்துக்கு போகலாம், ஒன்றா போகலாம். அப்போ தான் நம்ம ஒருத்தருக்கு புரிஞ்சுக்க முடியும், ஒருத்தர் நம்ம பழக முடியும் அப்படின்னு வாங்க பழகலாம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். 7வது லாங் டேர்ம் டேட்டிங். இது நீண்டகால காதல் உறவு. இந்த உறவில் இருப்பவர்கள் எதிர்காலத்தில் சேர்ந்து வாழலாம் அல்லது பிரிந்து கூட போகலாம் அல்லது திருமணம் கூட செய்து கொள்ளலாம். அப்படி இது கமிட்மெண்ட் நிறைந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான். லிவிங் டுகெதர் அப்படின்னு கூட சொல்லிட முடியாது, ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் மாதிரி. ஆனால் லிவிங் டுகெதர்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு லாங் டேர்ம் டேட்டிங் அப்படின்னு இதை சொல்லலாம். அடுத்தது கொஞ்சம் விபரீதமான ஒரு வார்த்தை, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். இதோட ஷார்ட் ஃபார்ம் FWBன்னு சொல்லுவாங்க. FWB அப்படின்னு மெசேஜ் பண்ணுவாங்க அல்லது சாட் பண்ணிப்பாங்க, பேசுவாங்க. இதை கோட் வேர்டை வச்சு தான் பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது தான். அதாவது அடிப்படையில் நண்பர்கள், இரு தரப்புக்கும் தேவை இருக்கிற பட்சத்தில் இந்த உறவு அடுத்த கட்டத்துக்கு போகும். வழக்கமான கமிட்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. எப்போ வேணாலும் விலகிக்கலாம், எப்போ வேணாலும் ஒட்டிக்கலாம், எப்போ வேணாலும் சேர்ந்துக்கலாம். அதாவது நம்ம க்ளோஸ் ஆகிறோம் அப்படின்னா இதனால் உனக்கு ஒரு ஹாப்பினஸ், எனக்கு ஒரு ஹாப்பினஸ், அவ்வளோதானே தவிர அதை தாண்டி எனக்கோ வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் மாதிரி இப்போ போய்கிட்டு இருக்கு.
ஜென்சி பயன்படுத்தக்கூடிய 9வது முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா எத்திக்கல் நான் மோனோகாமி. ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் உறவுகள் வச்சுக்கிறது தான் அந்த எத்திக்கல் நான் மோனோகிராமியோட மீனிங். இது உறவில் உள்ள அனைவருக்குமே தெரியும். இப்போ நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், நான் ஒரு பொண்ணு என்னை லவ் பண்ணுது அப்படின்னா அந்த பொண்ணு இன்னொரு பையனே லவ் பண்ணும், என்னையே லவ் பண்ணும். அல்லது நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னா இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுவேன். இது 2 பேருக்குமே தெரியும். நாட் ஒன்லி 2 பேர், 3 பேர், 4 பேர், எத்தனை பேர் வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி வெளிப்படையாக இருக்கிறது தான். அவங்க நெருக்கமாக இருப்பாங்க, க்ளோஸாக இருப்பாங்க, டேட் போவாங்க, க்ளோஸாக இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கு போவாங்க, பர்ச்சேசிங் போவாங்க. ஆனால் தெரியும், இல்லைடா இன்றைக்கி நான் அவன் கூட இருக்கேன்டா, இன்றைக்கி நான் கார்த்திக் கூட இருக்கேன்டா, இன்றைக்கி நான் ராஜா கூட இருக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி. அல்லது அதே மாதிரி பசங்களும் நான் அந்த பொண்ணு கூட இருக்கிறேன்டா, இந்த பொண்ணு கூட இருக்கிறேன்டா, டேட் போயிருக்கேன்டா, படத்துக்கு போயிருக்கேன்டா அப்படின்னு பயன்படுத்தக்கூடிய ஒரு உறவு முறையாக அது இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே எத்திக்கலாகவே செய்வாங்க, எதையும் மறைக்க மாட்டார்கள். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படிங்கிற மாதிரி புனிதம் பேசுபவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். இந்த உறவுகள் மிகவும் அதிர்ச்சியையும் கொஞ்சம் விபரீதமான ஒரு விஷயமாகவும் தெரியுது. ஆனால் ஜென்சி தலைமுறைக்குள் இது சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இன்றைக்கி இது மாறி போயிருக்கு. எல்லா காலங்களிலுமே மாற்றங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இது முந்தைய தலைமுறைக்கு அதிர்ச்சியையும் ஒரு பேரதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. இந்த வீடியோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத பிரதிபலிக்கிற வகையில் தான் இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். மற்றபடி எல்லாவற்றையும் போல் இதையும் நம்ம கடந்து போகும். உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் எந்த ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க, நீங்கள் இருக்கும்பொழுது எப்படி வாழ்ந்தீங்க, இந்த ஜென்ரேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.